2026 வந்து எண்கணித ரீதியாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. கிரகங்கள் ரீதியாக சில பேர் அஷ்டம சனி நடக்குது, ஒண்ணுமே நல்லது நடக்காது, அப்படி இப்படின்னுங்கிற பலன்கள்லாம் சொல்ல வேண்டியது தான் இருந்திருக்கும். ஆனா எண்கணித ரீதியாக ஒருவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொழுது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நீங்க உங்களுடைய கை காசை எல்லாத்தையும் அடுத்தவர்களுடைய நன்மைக்காகவும் அடுத்தவர்களுடைய தேவைக்காகவுமே ஓடி ஓடி போய் செய்துட்டீங்க இல்லையா? அது வந்து ஒரு வகையில் வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமும் கூட. இன்னைக்கு நீங்க போய் நிற்கும் போது யாரும் உங்களுக்கு கை கொடுக்கலையே. இப்போ இந்த பாடம்லாம் இந்த 2026ல் உங்களுக்கு பயன்பட போகுது. நீங்க ஜெயிப்பதற்கான மிக சரியான ஆண்டு. ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கு. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 2026ல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா எண்கணித ரீதியாக அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இப்போ யாரெல்லாம் வந்து 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? ஏற்கனவே நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. ஏகப்பட்டது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் லைஃப்பில் அனுபவிக்கவே காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் துல்லியமாக உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அது வந்து இலவச பொது பலன்களாக நான் ஒவ்வொருவருக்குமே அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் இந்த பகுதியை முழுசாக பாருங்கள். இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வருடமே இந்த 2026ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னாலே 10ஆம் எண் வரும். 1 + 0 1. சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷமே பிறகுது. இது உங்களுக்கான ஆண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. வரக்கூடிய இந்த 2026ல் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகுது. எப்போதுமே வாய்ப்புகள் வந்து நம்மளுடைய வாசல் கதவை தட்டிக்கிட்டே நிற்காது. எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த வாய்ப்பு வரும்போது அதை எவ்வளவு துரிதமாக நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து சிம்ம ராசியை சேர்ந்தவர்களாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சிம்மத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். ஆனால் இந்த 2026 வந்து எண்கணித ரீதியாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கிரகங்கள் ரீதியாக சில பேர் அஷ்டம சனி நடக்குது, ஒன்றுமே நல்லது நடக்காது, அப்படி இப்படின்னுங்கிற பலன்கள்லாம் சொல்ல வேண்டியது தான் இருந்திருக்கும். வேறு வழி இல்லை. கிரகங்கள் ரீதியாக அப்படிப்பட்ட பலன்கள் தான் அது கொடுக்கும். ஆனால் எண்கள் ரீதியாக, ஏன்னா கிரகங்கள்ங்கிறத நம்மளால் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இப்படி நீ சுத்தாத, இப்படி நீ எனக்கு ஃபேவரபுளாக போ அப்படின்லாம் நம்மளால் பிடிச்சி வைக்க முடியாது. ஆனால் எண்கணித ரீதியாக ஒருவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொழுது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை வரக்கூடிய 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் வந்து உயர்வுகள் கிடைத்து முன்னேறி போயிட்டே இருந்திருப்பாங்க. உங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா பெஞ்சிலே உட்கார வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு மேலே செல்வீர்கள். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வளோ நாள் சரிவர உதவிகள் கிடைக்க பெறாமல் ஒரு ரொட்டேஷனுக்கு கூட அமௌண்ட் கிடைக்காம அதிக வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கி சிக்கல்களை மாட்டியிருப்பீங்க. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான
மிக சரியான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக நண்பர்கள் மூலமாக. ரொம்ப நாள் கான்டாக்டாக இருந்திருக்கும். உங்கள் காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அவரை 10 வருஷம் 15 வருஷம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ஒரு குரூப் இன்வைட் மூலமாக நீங்கள் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதில் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராச்சும் உதவ முன் வரலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நண்பராக மட்டும்தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அது உங்களுடைய நெய்பராக கூட இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில். ஏதேனும் ஒரு அறிமுகமான நபர் இடையில கான்டாக்டே இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து உங்கள் லைஃப்பில் அவங்க வருவாங்க. அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இப்போ ஏற்கனவே எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கேன் சார், இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆமாம், நீங்கள் உங்களுடைய கை காசை எல்லாத்தையும் அடுத்தவர்களுடைய நன்மைக்காகவும் அடுத்தவர்களுடைய தேவைக்காகவுமே ஓடி ஓடி போய் செய்துட்டீங்க இல்லையா? அது வந்து ஒரு வகையில் வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமும் கூட. அடுத்தவங்களுக்கு எந்த லிமிட் வரைக்கும் செய்யணும், இன்னைக்கு நீங்கள் போய் நிற்கும் போது யாரும் உங்களுக்கு கை கொடுக்கலையே. இப்போ இந்த பாடம்லாம் இந்த 2026 உங்களுக்கு பயன்பட போகுது. நீங்கள் ஜெயிப்பதற்கான மிக சரியான ஆண்டு. உங்களுடைய மனம் வந்து தெளிவடையும். உங்களுடைய மனசில் தோன்றக்கூடிய உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான 2026க்கான எண்கணித பலன்கள். இதுவே வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே எனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது மட்டும் நடக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதற்கு உங்களுடைய பெயர் வந்து மந்திரம் மாதிரி செயல்படணும். மந்திரம் மாதிரி செயல்படும் பொழுது அது உங்களுடைய உடலை எந்திரமாக இயக்கும். உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு வாழ்வில் ஜெயித்த எத்தனையோ பெரும் பணக்காரர்கள், அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்கணித ரீதியாக தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கவே செய்தது. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அல்லது மியூசிக் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் 2 ஆஸ்கார் வின் பண்ண ஏஆர் திலீப்பாக இருந்தாலும் சரி, திலீப் தான் அவருடைய இயற்பெயர். அதே போல் சிவாஜி ராவ்ங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அந்த பெயர் மந்திரமாக அமைஞ்சிச்சு இல்லையா? அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு திறமை இருந்தது தான். ஆனால் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புங்கிறது கிடைக்காமல் நிறைய அவதிப்பட்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அந்த திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றவர்கள் கோபுரத்தின் உச்சியை தாண்டியும் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த 2026 வழங்குகிறார். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தலையெழுத்தை மாறும். இப்போ உங்களுடைய பெயர் எழுத்தில் திருத்தம் செய்ய தேவைப்படும் பொழுது அதை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் தகுந்தாற் போல திருத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய விதி அமைப்பே மாறும். இறைவன் தான் அதற்கு வந்து வழிவகுக்கிறார். ஸோ உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமே அனுப்பிச்சி விடுங்க. அது சரியாகவே பலன் தரல சார், என்ன காரணம்னே புரியல, நிறைய உழைப்பை கொட்டுறேன் என் லைஃப்பில், ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதன் மூலமாக ஒரு பதில், ஒரு சரியான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிற என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக நான் கொடுக்கக்கூடியது தற்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு பலன் தருமா தராதா, இதற்கான பொது பலன்கள் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது தவிர யாராச்சும் உங்கள் குழந்தைக்கு பெயர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த குழந்தையுடைய பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க நியூபார்ன் பேபினா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கான பொது பலனும் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.